ஸ்ரீகுருப்போ நம. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ரசனீபியச்ச ராகவே கேதவே நமோ நம. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அது குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். எத்தனை பாவங்கள் செய்தாலுமே கூட, ரொம்ப கொடியவனாக இருந்தாலுமே கூட, தாய்க்கு பிறகு அவனை மன்னித்து ஒரு மனுஷனாக வளர்க்கக்கூடிய தகுதி ஒரு ஆசிரியருக்கு தான் இருக்குது, குருவுக்கு தான் இருக்குது. அதனால தான் ஒரு ஜாதகனை, லக்னத்தையோ அல்லது சந்திரனையோ எத்தனை பாபகிரகங்கள் சூழ்ந்தாலும் அந்த சந்திரனையோ அல்லது லக்னத்தையோ குரு பார்ப்பாரேயானால் அந்த எல்லா தோஷத்தையும், அந்த ஜாதகனுடைய தோஷத்தெல்லாம் குரு வாங்கிட்டு அவனை சுத்தமானவராக மாற்றிடுவார். அவ்வளோ பெரிய தியாக மனப்பான்மை உடையவர், உயர்ந்த நல்ல பண்புகளை உடையவர் தான் குரு. அதனால தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு, உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கணும், ஒரு குருவை பின்பற்றுங்க. குரு இல்லாத பாடம் குப்பையிலே. அப்படி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, குரு பயிற்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி மதியம் 1:20 குரு பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற போது மிதுன ராசி அவருக்கு குளிர்ந்த வீடாக அமைகிறது. சிறப்பான முறையில் பொதுவாகவே உபய லக்னங்களில் இருக்கக்கூடிய கிரகம் நீர் ராசியில் இருந்தால் எப்படி ஒரு குளுமையான தன்மையில் இருக்குமோ அது போல் மன மகிழ்ச்சியாக இருக்கும். பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் கூட உபய லக்னத்தில் வைக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உபய லக்னம் சிறப்பு. அப்போ குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்போ குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிதி பற்றாக்குறை விலகும். மெயினாக பண பற்றாக்குறை. அது யாராக இருந்தாலும், ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும், வறுமையில் வாடக்கூடிய குடும்பமாக இருந்தாலும், அல்லது சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன வியாபாரிகள், அதே போல் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ யாராக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், அப்போ யாராக இருந்தாலும் இந்த ஃபண்டு டிமாண்ட் இது எல்லாருக்குமே பொதுவாக 12 ராசிக்குமே பண பற்றாக்குறை இருந்து வருகிறது. இப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுன்னா டக்குன்னு உங்களுக்கு அடுத்து பணம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ரேட் சொல்கிறீங்க, ரேட் படியலை, ரொம்ப அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க. இந்த குரு பயிற்சி அன்னைக்கு ஏதேனும் ஒரு சில பரிகாரங்கள் செய்வீர்களேயானால், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு, அப்போ அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகும். வராத பணங்காசுகள் வந்து சேரும். எங்கேயா போய் பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க, பையன் பேருக்கு பண்ணிட்டேன், பொண்டாட்டி பேருக்கு பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று இல்லை, வெளியில் ஏதோ கொடுத்துட்டேன், ஹெல்ப்புன்னு கேட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் பணங்காசுகள், வராத பணங்காசுகள் இருக்குமே. ஆனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். ஒரு லோன் போட்டிருக்கீங்க, லோன் அமையல, லோன் கிடைக்கும். அதே போல் ஒரு வேலைக்காக காசு கொடுத்துருக்கீங்க, வேலை அமையும். அப்படி இல்லை, ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு மனை வாங்குவதற்காக கொடுத்தீங்க, இல்லை உங்கள் மனையை விற்கிறதுக்காக கொடுத்தீங்க, அட்வான்ஸ் இன்னும் பண்ணலை, அதெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் விலகி பணம் வருவதற்கான வழியை இந்த குரு ஏற்படுத்த போகிறார். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, மங்கள யோகம். வீட்டில் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் நடந்தேறும். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம். நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ தம்பதிகள் வெளிநாடுகளில், உள்நாடுகளில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்டோ அல்லது இயற்கையான முறையிலையோ அதெல்லாம் உங்கள் 2 பேருடைய ஜாதகமும் பார்க்கணும். உங்கள் 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும். அப்போ இயற்கையான முறையிலோ அல்லது செயற்கையான முறையிலோ ட்ரீட்மெண்ட்டில் கூட
குழந்தை பாக்கியம், ஏன்னா குரு தான் முக்கியம். குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மெயினாக திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், 40 வயசாகி இன்னும் பொம்பளை பசங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருப்பது, எல்லா கோவிலும் போயிட்டு வந்துட்டேன், எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆகையினால அந்த மாதிரி 40 வயசு ஆகுது சாமி, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கண்டிப்பாக கல்யாணம் நடந்துருமா? உங்கள் பொண்ணுக்கு 41 வயசு ஆனாலும் கவலைப்படாதீங்க, ஜாதகம் எட்டுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்போ திருமணங்கள் நடைபெறும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணங்கள், இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கிடைக்கும். அதே போல் மெயினாக மனக்கசப்புகள், குடும்ப உறவுகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால், மன வேற்றுமை இருக்குமே ஆனால், பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தவறுகள் நடந்திருக்கோ, ரொம்ப நாள் நல்ல கிளைண்ட்டு சாமி நான் மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க, அது ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். நல்ல கிளைண்ட்டை ஒரு 25 வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றி வச்சுருந்தேன் சாமி, திடீர்னு ஒருத்தர் வந்தான், கலகம் பண்ணா, என்னாலேருந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு, அந்த கிளைண்ட்லாம் மிஸ் ஆகும்போது. ஸோ இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரியான கசப்புகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகும். ஸோ பொதுவாக குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. சிங்கிள் லைனில் சொல்கிறேன், ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு உங்கள் தெய்வம் என் மனசில் சொல்லுது. வாருங்கள் நண்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி பாருங்கள், அற்புதமான யோகம். இப்போ தான் கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. இதனால் வரையில் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலுமே கூட சனி, அந்த அஷ்டம சனி இருந்ததால் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் நன்மை செய்ய முடியல. அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு கடகராசியில் ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு நடிகர், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படி வச்சு ஒரு நபர், அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, 2-3 படம் நடித்தாங்க. படம் எல்லாமே கூட சிறப்பாக இருந்தது. ஒரு படம் வெளியில் வந்தது, ஆனால் ஸ்க்ரீன் கிடைக்கல, டாமினேஷன் இருந்தது நிறைய. அது சினிமா துறைக்குன்னு ஒரு சில சிக்கல்கள் இருக்குல்ல, அது அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இன்னும் 2 படம் வெளியிலே வரலை. அப்போது சினிமா துறையை சார்ந்தவர்கள் கூட உடல் உழைப்புகள் அதிகமாக இருந்தாலுமே கூட கடகராசியாக இருப்பார்களே ஆனால், அந்த அவங்க நினைக்கிற அந்த வெற்றி, அந்த லாபம், நல்லது நடக்கலை, அதுதான் உண்மை. அதே போல் ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு அதே மாதிரி தான் நிறைய ட்ரபுள். நிறைய மல்டி பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, 2-3 கம்பெனி பண்ணியிருக்காங்க. அரசியல் காரணங்களுக்காக வெளியிலே சொல்ல முடியல, அவங்க ப்ராஃபிட் குறைச்சிக்க வேண்டியது, இல்லை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்து அங்கே குறையிறது. ஸோ இன்ஃப்ளூயன்ஸான இடத்துல கடகராசி அன்பர்கள் இருந்தாலுமே கூட, இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்ஸான இடத்துல நீங்கள் இருப்பீங்க, உங்கள் கையில் எல்லா அரசு அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆனாலுமே கூட இந்த அஷ்டம சனி இருந்த காரணத்தினால் பலவிதமான கஷ்டங்களை, வெளியில் சொல்ல முடியாத பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்த கடகராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடியதாக அமைகிறது. பொதுவாக கடகராசிக்கு சனி பெயர்ச்சி அவ்வளோ சிறப்பாக இல்லை. 9ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் ராகுவை பாருங்க, 2-8 ராகு கேது அமைந்திருக்கிறார்கள். அப்போ கடகராசி நண்பர்களே, மறைமுகமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நண்பர்கள் என்ற ஃபோன் போட்டு கேட்பது உண்டு, சாமி புதையல் இருக்கா, புதையல் எடுக்கலாமா, அங்கே இருக்குது பார்த்தேன், இங்கே இருக்குது பார்த்தேன். அதிர்ஷ்டம் என்பது அப்படி இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் அமைகின்ற போது நீங்கள் முயற்சியே எடுக்கலைனா கூட ஏதேனும் ஒரு வகையில் பணங்காசு உங்களை தேடி வந்து சாமி கொடுப்பார். அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். அப்போ கடகராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் இந்த குரு பெயர்ச்சியால் அது அதிகமான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசியாக கடகராசி அமைகிறது. எதெல்லாம் அதிர்ஷ்டமாக அமையும்? குறிப்பாக முதல்ல வருமானத்தை நம்ம பார்ப்போம். வருமானம்
நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது விவசாயம் சார்ந்த பொருட்களாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டை, ஹோல்சேல், ஷோரூம்ஸ் வச்சு பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெயினாக விவசாய பெருமக்கள், அது சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண செய்யக்கூடியவங்க, பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபார்மா வச்சு கம்பெனியாக வச்சு நடத்தக்கூடியவங்க, பயோசிஸ்டம் மாதிரி ஃபார்மா இண்டஸ்ட்ரி, அதே மார்க்கெட்டிங், மெடிக்கல் காலேஜஸ், அதே போல் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸு, மருத்துவர்கள், டாக்டர்ஸு, இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், இந்த சனி, ராகு, குரு, இந்த 3 பேர் தொழில் மட்டும் எடுங்க. நீங்கள் சினிமா துறை, ராகு சினிமா துறை, லேபு, கெமிஸ்ட்ரி, அதனால தான் இந்த மருந்து மாத்திரைலாம் சொன்னேன். அதே போல் சினிமா துறை, ராகு சனி, அரசியல், நான் உச்சம் பெறணும்ல, அரசியலில் சிறந்து விளங்கணும்ல, அரசியல் துறை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கனிம வளங்கள், குவாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மண், லாரி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியவங்க, கனிம வளங்கள். அப்போது நீங்கள் எந்த தொழில் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஃபுட்டு இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, திரையரங்குகள், திருமணக்கூடங்கள், ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு, ஸோ நீங்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள், அப்போ நீங்கள் எந்த துறையில் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், கடகராசி என்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிக நன்மையை செய்கிறது. 2 விஷயம். 1, குரு ராகு தொடர்பு உங்கள் ராசிக்கு, கடகராசிக்கு 8, 12 அமைந்துள்ள 8ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் குரு. அப்போ இரண்டுமே, ஏன்னா அது குரு உங்களுக்கு, நீங்கள் கடக ராசியானாலும் கடக லக்னமானாலும் 6, 9 குடையவன், 9ஆம் இடத்தில் சனி, அதி அற்புதமான யோகம். கடகராசி என்பர்களே, உங்களுடைய கடன் சுமைகள் என்னன்னு எனக்கு தெரியும், உங்களுடைய நிதி நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்துன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த கடன் சுமையில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், வீட்டுக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்துருக்க குடும்ப பெண்களாக இருந்தாலும், அல்லது மனைவிக்கு தெரியாமல் நான் வாங்கி கொடுத்துருக்கிற ஆண்களாக இருந்தாலும், அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் கடகராசி நேயர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அந்த கடனை அடைக்கக்கூடிய வகையில் உங்கள் வருமானம் அதிகரிக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், லாபம் அதிகரிக்கும். ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறீங்க, ஒரு கடை வச்சு நடத்துகிறீங்க, ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு என்ன அதிகரிக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், லாபம் அதிகரிக்கும். அதே போல் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தென்னந்தோப்புகள், தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃப்ரூட்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட லாபம் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அது நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், ட்ரேடிங்காக இருந்தாலும், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு, அப்போ நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சியால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் குறையும். அன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், பேராவூரணி பக்கத்தில் ஒரு சொல்கிறாங்க, டாக்குமெண்ட் ஒன்று காணாமல் போயிடுதுங்க சாமி, டாக்குமெண்ட் தொலைச்சிட்டோம், காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் போட்டால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, சட்ட சிக்கல்கள் வருது. இப்போ பாருங்கள், நம்ம இடத்துல வாராகி இடத்துல வருகிறார்கள், அந்த டாக்குமெண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க, என்னென்னமோ பிரம்ம பிரயர்த்தனம் பண்ணுறாங்க, சாதாரணமாக அவங்க வீட்டு அலமாரியிலே அது கிடைக்குது. அப்போ எப்படி அது மறைஞ்சது, எப்படி அது வெளியில் வந்தது?
இதுதான் கிரக அமைப்பு. அப்போ அது போல் காணாமல் போன பொருட்கள், அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை நான் சொல்கிற மாதிரி இது டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், அல்ல ஏதேனும் சட்ட சிக்கல்கள் இருக்கலாம், பேர் மாற்றுறது, 2 பேர் பேரில் பதிவாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். இப்போ எதிர்காலமே அதில் போய் சிக்கலில் மாட்டிடு. எந்த மாதிரியான சிக்கலில் நீங்கள் இருந்தாலும், அப்போ ஒரு வரியில் நான் சொல்கிறேன், கடகராசி அன்பர்களே, நீங்கள் எந்த மாதிரியான சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி ஆன உடனே அது வீண் விரயமாக இல்லாமல் சுப விரயமாக மாறி நீங்கள் அந்த சிக்கல் இருந்து அந்த குரு பகவான் உங்களை அழகாக நேக்காக வெளியில் கொண்டு வந்து விடுவார். குறிப்பாக குடும்ப கஷ்டங்கள் தீரும். சின்ன சின்ன குடும்பங்கள் வறுமையில் வாடுறாங்க பார்த்தீங்களா, குடும்ப கஷ்டங்கள் விலகும். அதே போல் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கொடுத்த பணங்காசுகள் திரும்பும். பெருசாக மனக்குழப்பம், மனவேதனைகள் இருக்குமே, ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் கூட விலகி இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நல்ல முறையில், சிறப்பான முறையில் நல்ல யோகங்கள் அமைந்திருக்கிறது. அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், இவை இரண்டும் கடகராசிக்கு அதிர்ஷ்டம். ஓ, உங்களுக்கு என்ன எல்லாமே நல்லதாக சொல்கிறீங்க சாமி, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இது நடக்குமா, எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க சாமி அப்படின்னாக்கா, நிச்சயமாக கடகராசி என்பர்களே, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.